1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எல்லாரும் சொல்லுங்க, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்றால் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தை கேட்கிற நம்முடைய தேவன் எப்படி ஜெபம் கேட்கிறார் என்று கேட்டால், 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை வாசித்தால், 1 யோவான் 5:14, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனா நம்ம கேட்கிற எல்லாத்தையும் கொடுக்கணும்ன்றது தேவனுடைய கட்டாயம் கிடையாது. நாம எதை வேணாலும் கேட்கலாம். ஆனா நம்ம கேட்கிற எதுவுமே அவருடைய சித்தத்தின்படி இருக்குமானால் தேவன் அதை செய்வார் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறது. தேவன் செவி கொடுப்பார், நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்பது நிச்சயம். நம்முடைய தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். மனிதனால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு எல்லாம் செய்ய முடியும், சகலமும் செய்ய வல்லவர். அவருடைய செய்கையை தடுக்கிறதுக்கு யாராலும் முடியாது, சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் நாம் ஆண்டவரே இதை செய்யும் என்று நாம கேட்கும்போது, நாம கேட்கிற காரியம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கு, அவருக்கு பிரியமானபடி இருக்கு என்று தேவன் அறிவாரானால் நிச்சயம் அதற்கு பதில் உண்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவ சித்தம்னா என்னன்னு ரொம்ப குழப்படி. தேவ சித்தம் என்றால் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் தேவ சித்தம் அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்ப எளிமையான ஒரு பாமர மனுஷன் புரிந்து கொள்கிற அர்த்தம் என்னவென்றால், தேவனுக்கு பிரியமானது, தேவன் அங்கீகரிக்கிறது. சென்னையில் சொல்லுவாங்க பிடிச்சதுன்னு வாங்க, தேவனுக்கு பிடிச்சது. அவருக்கு பிடிச்சதை நம்ம கேட்டா நிச்சயமாய் அவர் நமக்காக செய்வார். தேவனால் எல்லாமே செய்ய முடியும், ஆனா அவர் பிடிச்சதை மட்டும் தான் செய்வார். ஏன்னா அவருக்கு பிடிச்சது என்னன்னா நமக்கு நன்மை செய்யணும், அதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்கிறது? பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, தம்மை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை தேவன் கொடாதிருப்பாரா? அப்போ அவரிடத்துல தீமை வராது, எல்லாம் நன்மைக்கு தான். எது அவருக்கு பிரியம்னா, நமக்கு எது நன்மை வரும் அப்படின்னு அவருக்கு தெரியுமானா, அது அவருக்கு தெரிந்தா அதுதான் அவருக்கு பிரியம். சில வேளையில் நம்ம பிள்ளைங்க நிறைய காரியங்களை நம்மகிட்ட கேட்பாங்க, எல்லாமே நமக்கு செய்ய முடியும், ஆனா எல்லாம் செய்யறது இல்லை. சில வேளையில் ஒரு 10 வயது பிள்ளை டேடி உங்க கார் சாவி கொடுங்க, நான் ஒரு முறை ஓட்டி பார்க்கிறேன்னு சொன்னா கொடுப்போமா? சாவி கொடுக்கறது நம்மளுக்கு பெரிய காரியம் இல்லை. ஆனா நமக்கு தெரியும், இந்த சாவி என் பிள்ளை கொடுத்தேன்னா இந்த காரை இந்த பிள்ளை ஓட்டுறது அவனுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கலாம், ஆனா இது இவனுக்கு நன்மை இல்லை, பெரிய ஆபத்துல கொண்டு போய் அவனை முடிச்சிடும். ஆகவே நம்ம செய்ய மாட்டோம், அதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவோம். தேவனும் நாம் எதை வேணாலும் வேண்டிக் கொள்ளலாம், ஆனா அவருடைய பிரியத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி நாம கேட்கும்போது தடை பண்ணவே மாட்டார், நிச்சயமா கொடுப்பார். நிறைய வேளையில் நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் வரல அப்படின்னு யோசிக்கும் போது
பதில் வராததற்கு காரணங்கள்ல ஒன்று இது தேவனுக்கு பிரியம் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு பிரியமா இருந்தா நிச்சயமா செஞ்சிருப்பாரு. சில வேளையில தேவனுக்கு பிரியம்தான், ஆனா இது தேவனுடைய காலம் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் மதினத்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். தேவன் செய்யக்கூடிய காரியங்கள், அவர் பதிலளிக்கிற ஜபங்கள் அவருடைய பிரியத்தின் அடிப்படையில், அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் நடைபெறுகிறது. நான் ஏன் இதை சொல்ல வேண்டி வந்தது என்று சொன்னால், இங்கே யாபேஸ் என்கிற ஒரு மனுஷன் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அப்ப அர்த்தம் என்னன்னா, அவன் வேண்டிக் கொண்ட ஜெபம் என்ன ஜெபம்னா, தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம், தேவன் அங்கீகரிக்கிற ஜெபம். இது தேவ சித்தத்தின்படி செய்யப்படுகிற ஜெபம். நான் ஒவ்வொரு ஊழியரையும் ஒவ்வொரு விசுவாசையும் ரொம்ப தாழ்மையா நான் கேட்பேன், அனுதினமும் நீங்க காலையில் எழுந்த உடனே இந்த ஜெபத்தை ஒரு முறையாக உங்க வாழ்க்கையில் நீங்க செய்யுங்க. டெய்லி இதை ஜெபம் பண்ணுங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இது தேவனுக்கு ரொம்ப பிரியமானது. அதனாலதான் தேவன் அதை கேட்டார். என்ன ஜெபம் அது? யாபேஸ் ஜெபம் பண்ணினான், தேவனே என்னை ஆசீர்வதியும், தேவனே நீ எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். இந்த ஜெபத்துல 4 பகுதி இருக்கு. 4 காரியங்கள் அவன் வேண்டிக் கொண்டான். 4 நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறதுல ஒரே ஒரு பகுதியை மட்டும் தான் தியானிக்க போகிறோம். என்ன தெரியுமா? தேவனே என் எல்லையை பெரிதாக்கும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, தேவனே என் எல்லையை பெரிதாக்கும். ஹல்லேலூயா. நிறைய வேளையில நாம் இந்த எல்லை பெரிதாகிறத பற்றி நாம எத்தனை பேர் உண்மையா மனதார வாஞ்சிக்கிறோம் எனக்கு தெரியல. நிறைய பேர் ஒரு அளவு வந்த உடனே we come to the comfort zone. நாம சாதகமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, வசதி வந்துருச்சு, போதும் அப்படின்னு நிறுத்துறோம். ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர் என்றால், விசாலமான இருதயம் உள்ளவர். மனிதனை உண்டாக்கின பிறகு தேவன் அவனை ஆசீர்வதித்த முதல் ஆசீர்வாதத்திலே பெருக்கம் தான் இருக்கும். ஆபிரகாமையும் ஏவாளையும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சமுத்திரத்தில் உள்ள அத்தனை மச்சங்களையும் ஆகாயத்தில் பறக்கும் அத்தனை பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். அதுல முதல் பகுதியை பாருங்களேன், நீங்க பலுகுங்க, நீங்க பெருகுங்க, பூமியை நிரப்புங்க. அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் கேட்டீங்கன்னா, பெருக்கத்தை வாஞ்சிக்கிற ஒரு இருதயம், விஸ்தாரத்தை விரும்புகிற ஒரு இருதயம். Enlargement is God's plan. இந்த விரிவாக்குதல் என்பது, எல்லைகளை விரிவாக்குறது என்பது மனிதனுடைய திட்டம் அல்ல, இது தேவனுடைய திட்டம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய திட்டம். இது தேவனுடைய இருதயம் அப்படி வெளிப்படுகிறது. அவர் நாம் ஒவ்வொருவரும் வளருவதும் விஸ்தரிப்பதும் அவருடைய திட்டமாயிருக்கிறது. சிலர் அந்த திட்டத்தை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவரே இது என்னால் முடியாது என்று நம்ம சொல்லலாம். நான் ரொம்ப சின்னவனா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னால் இது முடியாது, என் பலனால இது முடியாது நம்ம சொல்றோம். I cannot grow beyond this, I cannot expand, I cannot enlarge. நம்ம அநேக காரியங்களை முடியாது என்ற நிலையில பார்க்கிறோம். ஏன் அப்படி பார்க்கிறோம்னா, நம்முடைய சிறுமையை நம்ம பார்க்கிறோம், நம்முடைய எளிமையை பார்க்கிறோம். என்னால எப்படி முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க வேதத்தை வாசிப்பீர்களானால், தேவன் விஸ்தரித்த எல்லா மனுஷர்களையுமே ஆண்டவர் சிறுமையிலிருந்து தான் விஸ்தரித்திருக்கிறார். பெரியவர்களை தெரிந்தெடுத்து பெரிய விஸ்தாரத்தை கொடுக்கல, ஒன்றுமில்லாதவர்களை தெரிந்தெடுத்து பெரிய விஸ்தாரங்களை தேவன் தந்திருக்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 14 வசனத்தை பாருங்கள். 41 அதிகாரம் ஏசாயா 14-15 வசனங்களை பாருங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். 15 வசனம், இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். யாருக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாருன்னு கேட்டா,
பெரிய புல்டோசர் ஆண்டவர் பேசல. யார்கிட்ட பேசினார்னா புழுகிட்ட பேசினார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இங்கிலீஷ்ல பூச்சின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வேர்ம்னு போட்டிருக்கு. புழு, பூச்சின்னு கூட வச்சுக்கிடுங்க. பூச்சிக்கிட்ட பேசுற. இந்த பூச்சியை பார்த்தா காத்தடிச்சா போச்சு. ஆனா அந்த பூச்சிகிட்ட சொல்றாரு, நீ மலைகளை எல்லாம் மிதித்து என்ன செய்வாய்? நொறுக்குவாய். ஏன்னா சிறியவனை கூட அசட்டை செய்யாமல் அவனையும் போரடிக்கிற எந்திரமாய் மாத்துகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த விஸ்தாரத்தை கொடுக்கிறதற்கு தேவன் பயன்படுத்தின மக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. பூச்சியாகிய புழுவாகிய யாக்கோபு. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்க்கும் பொழுது கிதியோனை பற்றி படிக்கிறோம். இந்த கிதியோன் தேவன் அவனோடு பேசும்பொழுது அவன் தேவனிடத்துல சொன்ன பிரதி உத்தரத்தை பாருங்க. 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் அவன் சொல்லுகிறான், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். கொஞ்சம் முன்னால வரலாம். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. மனாசே கோத்திரத்துல என் குடும்பம் ரொம்ப எளியது. என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். எப்படி இருக்கு பாருங்க. மனாசே கோத்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் என் குடும்பம் ரொம்ப சின்னது. என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் நான் ரொம்ப சின்னவன், என்னால முடியாது. மீதியானியரை நான் என்ன செய்ய முடியாதுன்னா, மீதியானியர் கையில இஸ்ரவேலரை ரட்சிக்க முடியாதுன்ற அவர் தீர்மானம் பண்றார். இந்த பெரிய வேலைலாம் எனக்கு செய்ய முடியாது. அது பெரிய ஆளுங்களை பாருங்க ஆண்டவரே, நான் ரொம்ப சின்னவன். நிறைய வேளையில நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். பெரிய வேலையை செய்யறதுக்கு ஆண்டவர் பெரிய ஆளை தெரிந்தெடுப்பாருன்னு. உலகத்தில் அப்படிதான் தெரிந்தெடுப்பாங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்யணும்னா பெரிய கான்ட்ராக்டர் எடுப்பாங்க. சின்ன வேலை செய்யறதுக்கு ஒரு சின்ன கான்ட்ராக்டர் மேஸ்திரியை மட்டும் பேசுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா? பெரிய வேலையை செய்யறதுக்கு ஆண்டவர் ஒரு சின்ன மேஸ்திரியை கூடுவார். பெரிய ராட்சதனை கவிழ்த்துறதுக்கு ஆண்டவர் ஒரு ராட்சதனை தெரிந்தெடுக்கல, ஒரு சின்ன ஆட்டிடையனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அவனை குறித்து சவுல் ராஜா சொல்லுகிறான், எப்பா நீ அவனோட யுத்தம் பண்ணவே முடியாதப்பா, ஏனென்றால் அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். நீ எங்க போய் நிக்க போற? ஆனா கர்த்தர் தெரிந்தெடுத்தவன் யார் என்றால், முதல் முறை இப்பதான் யுத்தத்தையே வேடிக்கை பார்க்க வந்தான், அவனை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். கையில ஒரு ஆயுதம் கிடையாது, ஆனா மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் அவனுக்காய் தேவன் ஆயுதம் பண்ணி இருந்தார். நீங்க விசுவாசிக்க முடியுமானால், இன்றைக்கு நீங்க உங்க இருதயத்தின் ஆழத்துல உங்களையே நீங்க ரொம்ப சின்னவங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு படிப்பு இல்லை பாஸ்டர், எனக்கு பேச தெரியாது, எனக்கு திறமை இல்லை, எனக்கு வலிமை இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதுதான்ப்பா எனக்கு வேணும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நான் ஞானியை தேடல, பைத்தியத்தை தான் தேடிட்டு இருக்கேன். பலவான்களை வெட்கப்படுத்துறதுக்கு நான் பலவான்களை தேடல, பலவீனமானவர்களை நான் தேடுறேன். இந்த உலகத்துல கனவான்களை வெட்கப்படுத்தும்படி நான் கனமுள்ளவர்களை நான் தேடல, இந்த உலகத்துல அசட்டை பண்ணப்பட்ட எளிமையானவர்களை தேடுகிறேன். கர்த்தர் ஒரு மனிதனை விஸ்தரிக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில விஸ்தாரம் என்பது தேவனுடைய திட்டம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. யாபேஸ் தன்னுடைய சொந்த தாயினாலே துக்கம் என்று பெயர் வைக்கப்பட்டான். ஆனா தேவன் அவனை விஸ்தரித்து, எந்த பையனுக்கு குடும்பம் துக்கம்னு பெயர் வச்சதோ அதே பையனை பற்றி வேதம் சொல்லுது, சகோதரர் எல்லாரிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஹல்லேலூயா. எளிமையிலிருந்து தூக்கி எடுக்க வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நிறைய வேளையில நாம் என்ன சொல்றோம், ஆண்டவரே பெரிய வேலை, பெரிய தரிசனம், பெரிய காரியம் செய்யணும்னா நான் செட் ஆக மாட்டேன் ஆண்டவரே. மோசே அப்படிதான் சொன்ன, நான் திக்குவாயன், நான் மந்தனா உள்ளவன். என் சகோதரன் இருக்கான், அவன் நல்லா பேசுவான், அவனை கூப்பிடுங்க. இந்த பெரிய ஜனத்தை என்னால் நடத்தவே முடியாது என்று சொன்ன. ஆனா தேவன் யாரை தெரிந்தெடுத்தான்டா? தன்னையே நம்பாதவனை ஆண்டவர் ஒரு பெரிய சபைக்கு தலைவனாய் தேவன் மாற்றினார். தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவருடைய திட்டத்தின்படி தேவன் பெரியவனாக்க வல்லவர். நாம சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நான் உம்முடைய இருதயத்தை விளங்கிக் கொண்டு உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இது திட்டம், இது தேவ திட்டம் என்று விளங்குங்க. இது எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க.
புழுவை போல நம்முடைய கண்களில் தெரிந்தாலும் சின்னவனை 1000-ம் சிறியவனை பலத்த ஜாதியுமாக மாற்ற தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த விஸ்தரிப்பு அப்படின்றது தேவனுடைய திட்டம். இட் இஸ் காட்ஸ் பிளான். இட் இஸ் காட்ஸ் பிளான். இது தேவ திட்டம், இது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய பிரியம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவருடைய காலில் விளங்கிக் கொள்ளணும். ஏசாயா 54 அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை பாருங்க. ஏசாயா 54 2-3 வசனங்களை பாருங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி, நீளமாக்கு. உன் முளைகளை உறுதிப்படுத்து, உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். இடங்கொண்டு பெருகுவாய். சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரத்தில் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். அல்லேலூயா. தேவன் விஸ்தரிக்க வல்லவர்னு விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவுதானா? அந்த விஸ்தாரத்தை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வல்லவர்னு விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அது உங்க இருதயத்துக்குள்ள ஆழமா பதியட்டும். விஸ்தாரமாக்கு, விசாலமாக்கு. கர்த்தர் இதை தீவிரமாய் நடப்பிப்பா. யாபேஸ் தைரியமா ஜெபித்தான், ஆண்டவரே என் குடும்பமே என்ன நம்பல, என் குடும்பமே எனக்கு ஒரு அவப்பெயரை வைத்தது, ஆனா நான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நான் கூப்பிடுறேன், என்னையும் நீர் பெரியவனாக மாற்றும், என்னை விஸ்தாரமாக்கும், என் எல்லைகளை நீர் விஸ்தாரமாக்கும். என்னுடைய தகப்பனார் 21 வயதுல இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அது வரைக்கும் பாவ வாழ்க்கையில உல்லாசமாய் வாழ்ந்து அவங்க கர்த்தரை தேட ஆரம்பிச்சாங்க. தேட ஆரம்பிச்ச பிறகு வேலை சரியா இல்லை. ஒரு மிட்டாய் கம்பெனியில வேலை செய்யறதுக்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டாங்க. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கூலி, ஒரு நாளைக்கு 3.5 rupees கூலி. அந்த 3000 ரூபாயில போக்குவரத்து செலவு, ஒவ்வொரு நாளும் 35 பைசா தசவம் வாங்கணும், தச்சில் போட்டுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. 3000 ரூபாய் கூலி ஃபர்ஸ்ட் கூலி வாங்கும் போது அந்த 35 பைசாவை போட்டுட்டு மீதி வர்றது ஒரு 2 ரூபாய் 80 காசாம். அந்த 2 ரூபாய் 80 காசை வைத்து வீட்டில் 6 பேர் சாப்பிடணும். 3 சகோதரிகள், ஒரு வயதான தாயார், டிபி பேஷண்டா இருந்து அவருடைய மூத்த சகோதரன், எங்க அப்பா, 6 பேர் அந்த 2 ரூபாய் 80 காசை வச்சு டெய்லி சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் கஞ்சி. வரும்போதே அவர் அரிசி வாங்கிட்டு வருவார், ஒரு ஊறுகாய் பேக்கெட் வாங்கிட்டு வருவார். அதை குழைச்சி எல்லார் தட்டிலையும் போட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்ருவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. இப்படி தான் அவங்க வாழ்க்கை தொடர்ந்தது. இந்த வறுமையின் அடிக்கட்டில் ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைத்தார். அது ஒரு பெரிய சாட்சி. ஆனா எங்க அப்பா ஆண்டவரை நம்பி கர்த்தர் யாவையும் செய்வார்னு சொல்லி விசுவாசிச்சு வீட்டை விட்டுட்டு அவங்க கிளம்பி ஆலயத்துக்கு வந்தாங்க. அப்ப பொரசவாக்கத்தில் சென்னையில பாச சுந்தரமையா அவங்க இருந்த நாட்கள், ஏசிய சபையினுடைய நிறுவனர். அந்த ஆலயத்தில் அவங்க ஒரு ஊழியனாக சேர்ந்து பயிற்சியில் இருந்தாங்க. 7 வருஷம் அந்த பாஸ்டர் இடத்துல அவங்க ஊழியத்துக்கு இருந்தாங்க. அந்த 7 வருஷம் அந்த இருக்க வந்த போது அவங்க ஒரு 2 வாரத்துல ஒரு நாள் ஜெப வீட்டில் மெயின் சபையில் அங்க நிறைய ஊழியர்கள் பயிற்சிக்கு இருந்தாங்க. அவங்களும் விசுவாச ஜீவியம் தான். அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்ட காலம்தான். அன்றைக்கு அந்த ஜெப வீட்டில் சாப்பிட்றதுக்கு யாருக்குமே சாப்பாடு இல்லை. எந்த காசும் கையில் இல்லை, யாருக்குமே சாப்பாடு கிடையாது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க, காசு இல்லைன்னு சொல்லிட்டு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, சாப்பாடு இல்லை. யாரு கொண்டு கொடுக்கவும் இல்லை. பயங்கர பசி. எங்கன்னா சர்ச்சுக்குள்ள
அப்போ எங்க அப்பாக்கு என்ன, நம்ம தான் வறுமையிலிருந்து கஷ்டப்பட்டு இங்க வந்தோம், இங்க வந்தாலும் இப்படி பசியா போச்சேன்னு சொல்லி எங்க அப்பா ரொம்ப வருத்தமா தண்ணி குடிச்சிட்டு மாடியில சர்ச்சில் போய் அவர் ஒரு சுவற்று பக்கத்துல சுருண்டு படுத்து கிடந்தார். அந்த சுவற்றுக்கு பின்னால இவருக்கு முன்பாக இருந்த 2 ஊழியர்கள் வாலிபர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டாங்களாம். அது எங்க அப்பா கேட்டார். அவங்க என்ன பேசுனாங்கன்னா, நாம இத்தனை வருஷமா இந்த சர்ச்சில் இருக்கிறோம், இதுவரைக்கும் சர்ச்சில் வந்து பசின்னு ஒன்று வந்ததே கிடையாது, பட்னி வந்தது கிடையாது. இந்த தரித்திரம் பிடிச்சவன் உள்ள வந்தான், இவன் வந்ததிலிருந்து நமக்கு என்னவாயிடுச்சு, இவனை பிடிச்ச தரித்திரம் நம்மளை பிடிச்சிருச்சுன்னு அவங்க 2 பேர் பேசுறத கேட்டதான் எங்க அப்பாவுடைய உள்ள நொறுங்கி போனது. அவர் எழுந்து மார்பல் அடிச்சுட்டு அழுதாராம், ஆண்டவரே நான் ஒரு தரித்திரன், நான் வந்ததுனால இந்த ஆலயத்துக்குள்ள தரித்திரம் வந்துருச்சுன்னு சொல்றாங்களே, என்ன ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு மார்பல் அடிச்சுட்டு அழுதாங்களாம். ஆனா இன்றைக்கு தேவ மகிமைக்காக சொல்ல முடியும், எந்த மனுஷனை தரித்திரம் என்று சொன்னாங்களோ அதே மனிதனை அநேக ஆயிரங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் உன்னுடைய முடிவு மகிமையாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க திட்டமிடுவாரானால் நீ வெறுங்கையோடு ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் தேவ தயவு உன் மேல் இருக்குமானால் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்க அதை விசுவாசிங்க. இன்றைய காலையில என் தேவனால் நான் நிச்சயமாய் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் என் கரங்கள் பலப்படும், என் தேவனால் என் எல்லைகள் விஸ்தாரமாகும். இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தரனை விஸ்தரிக்க வல்லவர். ஒருவேளை உங்க வீட்டில் உங்களை தரித்திரம் பிடிச்சவன் சொல்லியிருக்கலாம், எளிமையானவன் என்று பார்த்திருக்கலாம். சிறுமையும் எளிமையுமானவனை அசட்டை பண்ணாமல் கண் நோக்கி பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய திட்டமே என்னன்னா நம்மை விஸ்தரிப்பது, என்னை விசாலமாக்குவது தேவனுடைய நோக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாஞ்சை நம் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கணும், இந்த வாஞ்சை நம் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கணும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுட்ட எழுதும்போது சொல்லுவாரு, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலேயே நீ நிலைத்திரு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, எப்பா நீ ஆரம்பிச்சது போலவே நீ இருக்கக்கூடாது, நீ தேறணும், நீ வளரணும், நீ பெருகணும், நீ விஸ்தரிக்கணும். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கணும், எல்லாருக்கும் தெரியணும்பா. நீ தேறி கொண்டிருக்கிறாய், நீ வளருகிறாய், நீ விஸ்தாரமாகிறாய், நீ எல்லாருக்கும் தெரியணும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனாகிற போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன், குழந்தைக்கேற்றவைகள் எல்லாம் ஒழிச்சிட்டேன். இப்ப எப்படி யோசிக்கிறேன்னா, புருஷனை போல யோசிக்கிறேன், புருஷனை போல சிந்திக்கிறேன். அர்த்தம் என்னன்னா, வளர்றேன், நான் வளர்றேன், என் வாழ்க்கை வந்து விஸ்தாரமாகிறது. அப்படியே ஒரு குட்டையை போல இருக்கிறது இல்ல, இருந்த நிலைமையிலேயே அப்படியே முடங்கி போய் கிடக்கிறது கிடையாது. நான் தேறுகிறது எல்லாரும் பார்க்கறாங்க, என் சபையார் பார்க்கறாங்க, என் விசுவாசிகள் பார்க்கறாங்க, என் குடும்பத்தார் பார்க்கறாங்க. நான் வளருகிறேன், நான் தேறுகிறேன், நான் விஸ்தாரமாகிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்கள். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 14:1 அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். அப்ப என்ன சொல்றாருன்னா, எப்பா நீங்க அபிஷேகம் பெற்றவங்க தான், அந்நிய பாஷை பேசுறவங்க தான், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவங்க தான். ஆனா அவர் என்ன சொல்லுகிறார்னா, இதோட நின்றாதீங்க, அதோட நின்றாதீங்க. நீங்க ஞான வரங்களை விரும்புங்க,
தீர்க்க தரிசன வரத்தை இன்னும் அதிகமா விரும்புங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளரணும்பா. அப்படியே ஆரம்பத்தில் பெற்ற அதே அனுபவத்தோட அடுத்த 50 வருஷம் ஓடக்கூடாது. அவர் சொல்லுகிறார், அந்நிய பாஷை பேசுகிறவன் என்ன செய்கிறான்னா ஆவியிலே ரகசியங்களை பேசுகிறான். 2ஆம் வசனத்தில் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் என்ன செய்கிறான்? பேசுகிறான். சொல்லிட்டு சொல்றார், தீர்க்க தரிசனம் சொல்றவனை பார்த்தீங்கன்னா அவன் தேவனிடத்துல பேசல, அவன் யாருக்கு பேசுறான்? மனுஷருக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி, புத்தி உண்டாகும்படி, ஆறுதல் உண்டாகும்படி அவன் பேசுகிறான். 4ஆம் வசனத்துல அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அந்நிய பாஷை பேசுற லெவல்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நின்றோம் அப்படின்னா நாம பக்தி விருத்தி அடைவோம், நாம ஆறுதல் அடைவோம், நாம தேற்றப்படுவோம், நாம கட்டப்படுவோம், நாம உணர்வடைவோம். ஓகே, ஆனா அவர் சொல்லுகிறாரு, இதோட நின்றாதீங்க. தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் நாடுவீர்களானால் நீங்க யாருக்கு பிரயோஜனமா மாறிட முடியும்? யாருக்கு பக்தி விருத்தி உண்டாக முடியும்னா சபைக்கே பக்தி விருத்தி உண்டாகிட முடியும். சபைக்கு. ஏன் இதை நான் சொல்ல வேண்டி இருக்கின்றா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய வேத வாசிப்பா இருக்கலாம், வேத தியானமா இருக்கலாம், ஆவிக்குரிய அனுபவங்களா இருக்கலாம். நாம் பெற்றது போதும், நான் அனுபவித்தது போதும், இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன், இப்ப நான் செட்டில் ஆயிடலாம்னு சொல்லி நிக்கவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, நான் எல்லாம் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று நான் சொல்லவே மாட்டேன். வாசிங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். 13ஆம் வசனம், அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்வேன், பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் சொல்லிட்டு உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறாரு, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். சொல்லுங்க, எந்த சிந்தை? இந்த சிந்தைனா என்ன சிந்தை? பின்னானவைகளை மறந்துட்டு முன்னானவைகளை நாடுற சிந்தனை. எல்லாம் அடைஞ்சிட்டேன், முற்றிலும் தேறினவன் ஆயிட்டேன் அப்படின்ற எண்ணத்திலிருந்து வெளியே வரணும். இன்னைக்கு ஐபிசி ஜெனரல் கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் கிருபையா 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த சபையை கொண்டு வந்துட்டாரு. அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறிட்டோம் அப்படின்ற நிலைக்கு வந்தீங்கன்னா உங்க நிலைமை ரொம்ப பரிதாபம். நீங்க எப்படி வரணும்னா, பின்னானவைகளை மறந்துட்டு முன்னானவைகளை நாடுகிறேன். ஹல்லேலூயா. உங்க இருதயம் இன்னும் எக்ஸ்பான்ஷனுக்கா விரும்பிட்டே இருக்கணும். ஞான வரங்களை விரும்புறேன், தீர்க்க தரிசன வரங்களை விரும்புறேன், இன்னும் எல்லைகள் விஸ்தாரமாகும்படி ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வளர்க்கிறதுக்கு, எங்களை பெருக பண்றதுக்கு உம்முடைய ஆவியானுடைய பலன் எங்களுக்கு தேவை. அந்த வாஞ்சைகளுக்கு தேவை, அந்த வாஞ்சைகளுக்கு தேவை. ஒரு கிரிக்கெட் மேட்ச்லங்க ஒரு முறை ஒரு டீம் ஒரு குறிப்பிட்ட லக்கை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து விளையாடுற டீம் என்ன விரும்புறாங்கன்னா, அவங்க 400 அடிச்சா நாங்க 450 அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ பாஸ் ஆனா போதும் நினைக்கிறது இல்ல, அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணும், இன்னும் முன்னேறணும், இன்னும் வளரணும், இன்னும் பெருகணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஓட்டப்பந்தய வீரர்களை பாருங்க, இத்தனை நொடியில ஓடிட்டார் உசைன் போல்ட்னு சொல்றாங்க. இன்னைக்கு அத்தனை வீரர்களும் உலகத்தில் உள்ளவங்க ஒலிம்பிக்ல ஓடுறவங்க எதுக்கு பிரயாசப்படுறாங்கன்னா, அந்த உசைன் போல்ட் அவர் சாதித்த அந்த ஓட்டப்பந்தய நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதை முறிக்கணும். அதுக்காக எல்லாம் ஏங்க வேதம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் அழிவுள்ள கிரீடத்தை பெறக்கு இப்படி பிரயாசப்படுறாங்க. நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி எப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. சபைக்குள்ள இந்த ஒரு உற்சாகம் வரணுங்க. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள வரணும், ஒவ்வொரு ஊழியருக்குள்ள வரணும். நான் அடைந்தாயிற்று அப்படின்னு நீங்க உட்கார்ந்துட்டீங்க, முடிஞ்சது கதை. இன்னைக்கு ரொம்ப வேதனை என்னன்னு சொன்னா, நிறைய சபைகள், நிறைய விசுவாசிகள் மெயின்டெனன்ஸ் மோட்ல போயிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் மோட்னா உங்களுக்கு புரியுதா?
உன்னை வாங்கி போட்டோம், அதை இனி காலமெல்லாம் என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ணணும். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இது களவாடப்படாம இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணணும். நிறைய நம்ம செக்யூரிட்டி கார்டு மாதிரி மாறிட்டோம். சம்பாரிச்ச சொத்தை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். இருக்கிறத இழந்து போகாம இருக்கிறதுக்கு பத்திரப்படுத்தணும். நிறைய மெயின்டெனன்ஸ் மோட்ல தான் இருக்காங்க. ஆனா தேவனுடைய இருதயம் என்னன்னா மெயின்டெனன்ஸ் மோட் இல்ல, எக்ஸ்பான்ஷன் மோட். இன்னும் விஸ்தரிக்கணும், இன்னும் விஸ்தாரமாகணும், இன்னும் எல்லைகளை தாண்டணும். எத்தனை பேருக்கு அந்த இருதயம் இருக்குங்க? அல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் 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 தேவனோட நெருங்கணும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், இன்னும் ரகசியங்களை நான் அறியணும், இன்னும் வெளிப்பாடுகளை பெறணும், இன்னும் நான் ஆண்டவருக்காக ஓடணும், இன்னும் நான் கிரியை செய்யணும், இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இதிலும் மேலானதை கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு விருத்தியாகும்படி தேவன் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் உன்னோடு உடன்படிக்கை செய்கிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு விஸ்தாரத்தின் ஆசீர்வாதம் எனக்கு தாங்க, அந்த வாஞ்சி எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க நிறைய பேர் நம்ம இருக்கிறத காப்பாத்திக்கிறதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவரே, காணாதவைகளை, எட்டாதவைகளை, அடையாதவைகளை அடைவதற்கு என் கண்களை திறந்தருளும் ஐயா, என் கண்களை திறந்தருளும் ஐயா, என் கண்களை திறந்தருளும் ஐயா. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தாரும். ஆபிரகாமுடைய ஆரம்ப தரிசனம் என்னன்னு கேட்டா, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டா இருந்தாலும் அவன் தரிசனம் எங்க போய் முடிஞ்சிருச்சுன்னு கேட்டா, ஆண்டவரே நான் வயசாயிட்டேன், நான் கிழவன் ஆயிட்டேன், என் மனைவியும் கிழவி ஆயிட்டா, இனி எங்களுக்கு பிள்ளை உண்டாகாது. அதனால இந்த எலியேசர்னு ஒருத்தர் இருக்கான், அவன் இந்த வீட்டிலே பிறந்த பிள்ளை, அவனை சுதந்திரவாளியா மாற்றிடுறேன். அவர் எதுக்கு போனார்னா கம்ஃபர்ட் ஜோனுக்கு போனார். தொந்தரவே வேணாங்க, எங்கேயும் தேட வேணாம், கைக்குள்ளே ஒரு பையன் இருக்கான், அவனை சுதந்திரவாளி ஆக்கிட்டு அமைதியா கண்ண மூடிடலாம். கர்த்தர் சொன்னாரு, என்ன பேசுறப்பா நீனு, வெளியே வா, உன் கூடாரத்துட்டு வெளியே வா, வானத்தை அண்ணாந்துப்பார். நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? எண்ண முடியாதுல்ல. உன்னுடைய சந்ததி அப்படி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உட்கார்ந்துட்டீங்க, நிறைய ஊழியர்கள் உட்கார்ந்துட்டீங்க. வயசாயிடுச்சு பாஸ்டர், ரொம்ப வருஷம் ஓடிட்டேன் பாஸ்டர், இனிமே ஒண்ணும் முடியாது என்னால, பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டேன், அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டேன், ருசிக்க வேண்டியதெல்லாம் ருசிச்சுட்டேன், இதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன், இனி நான் கொஞ்சம் இளைப்பாறலான் இருக்கேன்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இதிலும் மேலானதை கர்த்தர் உன்னை காணும்படி செய்ய தேவன் திட்டமிடுகிறார். இன்றைக்கு எனக்கு அந்த விஸ்தாரத்தை தாங்க ஆண்டவரே, என்னை விரிவாக்குங்க ஆண்டவரே, என்னை விரிவாக்குங்க ஆண்டவரே, என்னை விரிவாக்குங்க ஆண்டவரே. நம்ம கேட்போமானா அதுக்கு பதில் கொடுக்க தேவன் வல்லவர். நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவர். இதுவரைக்கும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்த தேவன் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்னாலே அல்ல, தேவனாலே, தேவனாலே. அவர் வேண்டிக் கொண்டதை செய்து முடிக்க வல்லவர், அவர் வேண்டிக் கொண்டதை செய்து முடிக்க வல்லவர். விஸ்தாரமாக்குவா, விரிவாக்குவா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். என்னை ஆண்டவரே, என்னை இன்னும் விஸ்தாரமாக்கும், என்னை விஸ்தாரமாக்கும், என்னை விரிவாக்கும். தேவனிடத்துல கதறுங்க இன்றைக்கு. என்னை விரிவாக்கும், என்னை விரிவாக்கும், என்னை விரிவாக்கும், என்னை இன்னும் விஸ்தாரமாக்கும். ஒரு கேள்வி வருது. தீமோத்தேயுட்ட பவுல் எழுதும் போது, போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு போட்டிருக்கே பாஸ்டர். நமக்கு உண்பதற்கு உடுப்பதற்கும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். அதுக்கு என்ன பண்றது? அது என்ன சொல்றீங்க நீங்க? விஸ்தாரம் விஸ்தாரம் பேசிக்கிட்டே இருக்கீங்க.
போதும் என்ற மனது, அது என்னது? அது என்ன தெய்வ பக்தி? நீங்க சொல்றது சரியா தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் கொஞ்சம் தயங்குறீங்க, பாக்குறேன் நான். போதும் பாஸ்டர், 2 வசனம் உண்மைதான், அது விளங்கி கொள்றதுல தான் கரெக்டான ஞானம் நமக்கு வேணும். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போதும் என்ற மனது இருக்கணும். ஆமா, உண்பதற்கு உடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தா போதும் என்று இருக்கிறதுல தான் சரியான தெய்வ பக்தி. ஆனா தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல போதும்னு சொல்லவே கூடாது. போதும்னு சொல்லவே கூடாது. இன்னும் 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 இன்னும். எதற்காக கர்த்தர் நம்மை விஸ்தாரமாக்கணுங்க? எதற்காக கர்த்தர் நம்மை விஸ்தரிக்கணும்? அல்லேலூயா. நான் வேதத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 120 பேரோட சபை ஆரம்பித்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1-2 அதிகாரங்களை படிக்கும்போது 120 பேர் மேல் வீட்டறையில் கூடியிருந்தாங்க. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இந்த 120 பேர் மேல இறங்கின பரிசுத்த ஆவியானுடைய கிரியை என்ன செய்ததுன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது, சீஷர்கள் என்ன செய்தாங்க? பெருகின போது. குறுகுனாங்களா பெருகுனாங்களா? எல்லாம் சத்தமா வாய் திறந்து சொல்லுங்க. சத்தமா முதல்ல இருந்து கடைசின்னு சொல்லுங்க. சீஷர்கள் பெருகினாங்க. உடனே நீங்க கொஞ்சம் தள்ளி வாசித்தீங்கன்னா, பாஸ்டர் பெருகிறதுனால எவ்வளவு பிரச்சனை வந்து பாருங்க. உடனே வேதம் சொல்லுங்க, கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமா என்ன செய்தாங்க? இதுதான் பாஸ்டர் நாங்க பெருசாகிறது இல்ல. பெருசானா நிறைய பிரச்சனை வருது, நிறைய முறுமுறுப்பு வருது, போராட்டம் வருது, தொல்லை வருது. அதனாலதான் நாங்க இருக்கிறபடியே இருக்கிறோம். சில பேர் உடனே கண்டுபிடிச்சிடும். அதுக்காக உடனே பேதுரும் மற்ற சீஷர்கள்லாம் கூடி, எப்பா பெருக வேணாம்ப்பா, பெருக்கத்தை குறைங்க. யாரெல்லாம் ரிசைன் பண்றீங்க ரிசைன் பண்ணிட்டு வெளியே போங்க. எந்தெந்த மெம்பர்ஷிப்லாம் கேன்சல் பண்ணுமோ கேன்சல் பண்ணல, வெளியே போங்க. ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பிரச்சனையும் பெருகுதுன்னு சொன்னாங்களா? சொல்லல. அதுக்கு என்ன ஒரு டிபார்ட்மெண்ட்டை போடலாம். டிபார்ட்மெண்ட்டை உடனே போட்டு விதவைகளை விசாரிக்க சொல்லிட்டு, நாங்களோ ஜெபத்துக்கும் வேத வாசிக்கிறதுக்கும் தியானிக்கிறது எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு தொடர்ந்து முன்னேறினாங்க. சபை பெருகிறது நிறுத்தவே இல்லை. உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்கிறேன், எழுதுங்க. ஊழியர்கள் அதை எழுதுங்க. இதை டெய்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. சீஷர்கள் பெருகினாங்கன்னு போட்டிருக்க. எப்படி பெருகினாங்க? முதலாவது எப்படி பெருகினாங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒவ்வொரு நாளும் ஊழியர்கள் ஜெபிக்க வேண்டிய சில காரியங்கள் இதுல இருக்குது. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கெல்லாம்? யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைகள் என்ன செய்தது? எங்கும் பெருகினது. எழுதுங்க. முதலாவது, என் சபை எங்கும் பெருக வேண்டும். நம்முடைய தேவன் எங்க பெருக்கத்தை கொடுப்பாரு? சொல்லுங்க. எங்க பெருக்கத்தை கொடுப்பாரு? எங்கும். எங்கும். தேவனுக்கு இடம் ஒரு தடை அல்ல. இடம் தடையே கிடையாது. எந்த இடத்துல வேணா ஒரு மனிதனை பெருக பண்ண தேவன் வல்லவ. யூதேயா ஏன் சொல்லப்பட்டதுன்னா, யூதேயா என்ற இடம் தான் இயேசு சுவிசேஷம் அறிவிக்க சென்ற போது அந்த சுவிசேஷத்தை நிராகரித்த ஒரு இடம் வந்து யூதேயா. சமாரியா என்கிற இடம் இயேசுக்கு வழிவிட மாட்டேன் என்று சொன்ன ஒரு இடம். பூமியின் கடையாந்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது அது பாஷை தெரியாத, இனம் தெரியாத ஒரு மக்கள். ஆனால் எல்லா இடத்திலையும் எங்கெல்லாம் சபை போச்சா அந்த இடம்லாம் பெருகுச்சான். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, பாஸ்டர் பட்டணத்தில் இருந்தா சபை பெருகும், கிராமத்தில் இருந்தா என்ன பண்ணாது? பெருகாது. இது எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஆனா நான் படிச்ச வரைக்கும் பைபிள்ல பேரே சொல்லப்படாத வனாந்தரமான ஒரு இடத்திற்கு இயேசு போனார். அங்க 5000 புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் நடந்து வந்து இயேசு இடத்துல உட்கார்ந்து வார்த்தையை கேட்டு அற்புதத்தை பெற்று கன்வென்ஷன் நடத்திட்டு சாப்பாடு சாப்பிட்டு போனாங்க. எங்க? பேரே சொல்லப்படல. அந்த இடத்துக்கு பேரே, அட்ரஸே கிடையாது. அப்போ கர்த்தர் இருப்பாரானா எந்த இடமும் பெருக்கத்திற்கு தடை அல்ல.
அல்லேலூயா. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால நாங்க இப்ப இருக்கிற ஆவடி அப்படின்ற இடத்துல எல்லாருமே சிட்டியோடைய அவுட்டர் சொல்லுவாங்க. யாருமே அங்க வரமாட்டாங்க, அவ்வளவு வர்றதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. எல்லாம் சிட்டிக்குள்ளதான், சென்னை சிட்டி அப்படின்னு உள்ளதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் எப்படி அவுட்டரையும் தேவன் பெருக பண்ண வல்லவர் அப்படின்றத நீங்க கண்கூட பார்க்க முடியும். உண்மை அது. தேவனுக்கு இடம் ஒரு தடை. தயவு செய்து நான் ஊழியர்களுக்கு அன்பா சொல்றேன், விசுவாசிகள், பாஸ்டர் நீங்க பேசுறதெல்லாம் சபைகள் நடந்து பெருகினா அதெல்லாம் சிட்டிக்குள்ள நடக்கும் பாஸ்டர், எங்க ஊர்ல நடக்காது. நீங்களே தீர்த்தம் சொல்லி எழுதி முடிச்சிட்டீங்க. அப்படி செய்யாதீங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் இங்கே இருப்பார், ஆனால் தேவன் என்னை இந்த இடத்துலையும் தேவன் பெருக பண்ண வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எல்லா இடத்திலும் பெருகுனாங்கன்னு சபையை பற்றி வாசிக்கிறோம். எப்படி பெருகுனாங்க? அப்போஸ்தலர் 16:5 பாருங்க. 16:5. ஆதினாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. எப்படி பெருகினது? நாளுக்கு நாள் பெருகின. முதல்ல எல்லா இடத்திலையும் பெருகணும். ரெண்டாவது நாளுக்கு நாள் பெருகணும். ஊழியத்தின் விஸ்தாரம் என்பது வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை. ஊழியத்தின் விஸ்தாரம் என்பது நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பெருக பண்ண வல்லவர். விசுவாசிக்கிற ராமேன்னு சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் விசுவாசிச்சு சொன்னீங்களோ தெரியல. சொல்லிட்டீங்க, நாங்களும் சொல்லிட்டோம். தெரியல பாஸ்டர், நடந்தா பார்த்துக்கலாம். கிடையாது. ஜெபிங்க. எவ்ரி டே என் சபை பெருகணும். இது ஒரு ஜெப குறிப்பாக எங்க சபையில வைத்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவாகில் ரட்சிக்கப்படணும். ஒரு வருஷத்துக்கு 356 பேர் ஆகில் ஞானஸ்தானம் எடுக்கணும். இது லட்சியம். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமா. கர்த்தர் கிருபையில் அதை அடையிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா செய்வார். நீங்க வேண்டிக் கொள்ளுங்க, என் எல்லைகளை விஸ்தாரமாக்கும் ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் விஸ்தரிக்க வல்லவர். மூன்றாவது அப்போஸ்தலர் 2:46-47 பாருங்க. 46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜன பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு. இந்த தயவை பற்றி அப்போஸ்தலர் 6:7 வாசித்தால் 6:7 தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்து கீழ்ப்படிந்தாங்க. அப்போ இந்த மனுஷன் தான் ரட்சிக்கப்படுவான்னு எந்த தடையுமே கிடையாது. எவனையும் ரட்சிக்க தேவன் வல்லவர். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. அப்போ எல்லா இடத்திலும் விஸ்தரிக்க பண்ண தேவன் வல்லவர். இரண்டாவது, அனுதினமும் விஸ்தரிக்க பண்ண தேவன் வல்லவர். எல்லா மனிதர் நடுவிலேயும் கர்த்தரனை விஸ்தரிக்க பண்ண வல்லவர். இந்த வாயை திறந்து நீங்க கண்டிப்பா சொல்லணும். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா இடங்கள்லையும் என்னை விஸ்தரிக்க பண்ணுகிறதற்காய் நன்றி. சொல்லுங்க வாயை திறந்து. அந்த கிருபை என் மேல் இறங்கட்டும்னு சொல்லுங்க. எல்லா இடம் எனக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. எந்த இடத்துல நான் கால் வைக்கிறேனோ அந்த கால் வைக்கிற இடத்தை எனக்கு நீங்க சுதந்திரமாய் தர நீர் வல்லவர். நான் எங்கெங்கெல்லாம் கால் மிதித்து திரிகிறேனோ நடக்கிறேனோ அந்த இடத்தை நீர் தர வல்லவர். ஓ ரலாந்தாலா ரபா ஷாந்தாலா ரியா. இடம் ஒரு தடை அல்ல. கர்த்தர் எனக்காக மகிமை எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வர 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 நான் விருத்தி அடைவதற்கு தேவனை விஸ்தரிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா மனிதர் நடுவில் என்னை விஸ்தரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. என் எல்லையை பெரிதாக்க ஆண்டவரே.
நிறைய வேளையில நம்ம மனசுக்குள்ள சில தடைகளை வச்சுக்கிட்டோம். என்ன இந்த இடத்துல கொண்டு போட்டாங்க, இந்த ஏரியாவில் கொண்டு போட்டாங்க, அதனால தான் நான் வளரல. இல்ல, கர்த்தர் இருப்பாரானால் வனாந்திரத்தையும் நீர்க்கேணிகளாய் கர்த்தர் மாற்றுவார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், வறண்ட பூமி கூட செழிப்பானதாய் மாறும். தேவரே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே எல்லாம் ஆகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆகும் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஓ, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னோட வறண்ட இடங்களை, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்க இருதயத்தின் தடைகளை எடுத்துருங்க. இடம் சரியில்லை பாஸ்டர், இந்த ஜனம் சரியில்லை பாஸ்டர், நேரம் சரியில்லை பாஸ்டர், சூழ்நிலை சரியில்லை பாஸ்டர். நான் சொல்லுவேன், இடம் அப்படிதான் இருக்கும். அந்த இடத்தை பார்க்கலாம் தேவன் பெரியவர். ஜனங்கள் அப்படிதான் இருப்பாங்க, ஜனங்களை விட தேவன் பெரியவர். தேவனு கிரியை செய்ய முடியாதபடி எந்த ஜனமும் தடையா இருக்க முடியாது, எந்த இடமும் தடையா இருக்க முடியாது. வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் நம்முடைய தேவன், இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர் நம்முடைய தேவன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நம்முடைய தேவன். இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆவியில் நிறைந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நேரத்திலே தானே நம்முடைய இருதயத்தில் பிசாசானவன் விதைத்திருக்கிற எல்லா அவிசுவாசமான எண்ணங்களை தேவன் முறித்து போடுவாராக. இருண்ட இடங்களிலே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். நன்றி தகப்பனே, ஒரு பெரிய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதற்காய் நன்றி. அனுகூலமான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதற்காய் நன்றி. எண்ணி முடியாத காரியங்கள், விவரிக்க முடியாத அதிசயங்களை நீர் செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருப்பதற்காய் நன்றி. அன்பான தேவனுடைய தாசனை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு புதிதும் கூர்மையுமான ஒரு எந்திரமாய் உன்னை மாற்றும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய வாசலை உனக்கு திறந்திருக்கிறார். நீ பராக்கிரமங்களை நீ செய்வாய். உன் கூடாரத்தை
நீ விசாலமாக்கு. ஹல்லேலூயா. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? கரங்களை தட்டி சந்தோஷமாக, தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். தேவரீர் தேவரீர் நீர் சகலமும் செய்ய. ஹல்லேலூயா. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர் அல்லவோ, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. தடைகளை நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவேன். சொல்லுங்க, கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே. எல்லாரும் ஆவியில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது. ஹல்லேலூயா. தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ. தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தான். எல்லாரும் கரங்களை தட்டி, தேவரீர் நீர் சகலமும் செய்ய. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். ஹல்லேலூயா. தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இறங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். ரிபதல பகபலர ஷந்தல ரியலந்தல ரிபதல பந்தல ரியா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருள் விலகுகிறது, கதவுகள் திறக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கலாம், போதும் அப்படி நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஷந்தல ரிபதல பகபலர ஷந்தல ரியா. இன்னைக்கு நீங்க ஒருவர் இங்க வந்திருக்கலாம்,
பாஸ்டர் இதுக்கு மேல என்னால முடியாது பாஸ்டர், இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை, இதுக்கு மேல நான் வளர முடியாது, என் வாழ்க்கையில இனிமேல் நான் எந்த நல்ல நாளையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். உங்களுடைய கடந்த கால தோல்விகளை பார்த்துட்டு, உங்க குடும்பம் உங்ககிட்ட சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு, ஒரு வழிபோக்கன் சொல்லிட்டு போன ஒரு வார்த்தையை கேட்டுட்டு, யாரோ ஒரு விசுவாசி சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டுட்டு, இனி என்னால் முடியாது, இதுதான் என் முடிவு, இனி என்னால் முன்னேற முடியாது, இனி வளர்ச்சி என்பது வாய்ப்பே இல்லை, பெருக்கம் என்பது வாய்ப்பே இல்லை, நான் அப்படியே இருந்துட்டு அப்படியே மறைஞ்சிட போறேன், அப்படியே மறைஞ்சிட போறேன், அப்படியே மறைஞ்சிட போறேன், இதுதான் உங்களுடைய எண்ணமா இருக்கு. நான் கர்த்தருடைய ஆவியானவருக்கு சொல்லுகிறார், நான் உன்னை மிகவும் பலுக பண்ணுவேன், நான் உன்னை மிகவும் பலுக பண்ணுவேன், உன்னை மிகவும் பலுக பண்ணுவேன். இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கு அந்த எண்ணத்துல நம்மளை உடைக்க விரும்புகிறார். நீ எதுக்குப்பா இப்படி உட்கார்ந்துருக்க? ஏன் இப்படி இருட்டில் உட்கார்ந்துருக்கிற? ஏன் இப்படி நீ அழுதுட்டு உட்கார்ந்துருக்கிற? உனக்காக இன்னும் பெரிய காரியங்களை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கேன். நிறைய வேலையில பாருங்க, நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணதே நான் பிரசங்கம் பண்ணல, இன்னும் நான் என்ன பேச வந்தேனோ நான் பேசல. இன்னும் எனக்கு தெரியுது ஆவியானுடைய ஒரு பெரிய ஒரு மகிமை இறங்கி இருக்கிறத நான் உணர்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சிலரை இன்றைக்கு விசேஷமாய் தொட போகிறார். சாமுவேல் எனும் தீர்க்கதரிசி தேவனால் நடத்தப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் இந்த சவுல் ராஜா இருக்கிறார் பாருங்க, ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட், ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக மாறினார். இவ்வளவு ஒரு கனம் பெற்ற ஒரு மனுஷன், அபிஷேகம் பெற்ற மனுஷன், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் என்று அறியப்பட்ட மனுஷன் இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீட்ட போய் உட்கார்ந்துருக்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மூப்பர்களை பார்த்துட்டு பயந்துட்டு, தேவனுடைய சத்தத்துக்கு விரோதமாக கீழ்ப்படியாம பாவத்தில் விழுந்து தேவனை ரொம்ப துக்கப்படுத்திட்டான். கர்த்தர் சொல்லிட்டார், அவனை நான் விலக்கிட்டேன், வேறு ஒருவனை நான் ஏற்படுத்த போறேன். உடனே சாமுவேலுக்கு தாங்க முடியல. இரவெல்லாம் அந்த மனுஷன் அழுதுகிட்டே இருக்க. அவருக்கு என்ன பிரச்சனைனா, நான் தானே அபிஷேகம் பண்ணேன், நான் தானே அவனை ஏற்படுத்தினேன், முதல் ராஜாவே ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அழுதான் அழுதான் அழுது கொண்டே இருந்தான். நிறைய வேளையில நாம கூட எப்போ ரொம்ப மனம் உடைஞ்சிடறோம்னா, ஒரு தோல்வி, ஒரு ஏமாற்றம், ரொம்ப நம்பினேன் பாஸ்டர், ரொம்ப நம்பி கால் எடுத்து வச்சேன் பாஸ்டர், நான் கனவுல கூட நினைக்கல இப்படி தோற்று போவேன் நினைக்கல, இப்படி ஏமாற்றமா இது முடியும் நினைக்கல, இப்படி என் முதுகுல குத்துவாங்க நான் நினைக்கல, இவங்க இப்படி செய்வாங்க நான் நினைக்கல. அன்னையிலிருந்து என்னால எதுவுமே செய்ய முடியல, அழுதுட்டே இருக்க. எனக்கு அந்த உற்சாகமே என்ன விட்டு போயிடுச்சு. இந்த தோல்விக்கு அப்புறமா என்னால வருங்காலத்தை பார்க்க முடியல. என் ஊழியமே ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு. இந்த பிரச்சனைக்கு அப்புறமா எனக்கு இனிமேல் முன்னேறக்கே விருப்பம் இல்லை. இந்த நிலையில ஒரு சிலர் இங்க வந்திருக்கலாம். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின எலியா தீர்க்கதரிசியை பற்றி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். இஸ்ரவேல் சங்கம் முழுவதும் தேவனை நோக்கி குரல் எழுப்பி ஒரு பெரிய ரிவைவல், ஒரு பெரிய எழுப்புதல் அந்த சபைக்குள்ளே வந்தது, அந்த ஜனத்தின் நடுவிலே வந்தது. பாகால் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டாங்க, ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டானது. எல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியா வீட்டை தூங்கலான்னு போனா செய்தி வருது, 24 மணி நேரத்தில் உன்னுடைய உயிரை வாங்கி போடுவேன்னு ஒரு எசபேல் எழும்பி சொன்ன ஒரு வார்த்தை தான். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கொண்டு வந்த அந்த ஊழியக்காரன் தன்னுடைய ஊழியக்காரனை வழியிலே விட்டுட்டு ஒரு நாள் பிரயாணமா போய் சூறைச்செடி கீழே படுத்துட்டு, போதும் கர்த்தாவே போதும், நான் செஞ்ச ஊழியம் போதும், நான் செஞ்ச பாடுகள் போதும், நான் பட்ட வேதனை போதும், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் வாழவே விரும்பல, நான் சாக விரும்புறேன், என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் கிடையாது,
என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்ற ஜெபத்தை தாள் செய்தார். நொறுங்கிட்டார் அவர். இனிமேல் எனக்கு வருங்காலம் இல்லை, அவ்வளவுதான். சீஷர்களை பாருங்க, காவலிலும் சாவிலும் உம்மோடு நாங்கள் இருப்போம், உம்மை விட்டு பிரியவே மாட்டோம்னு சொல்லி ஆண்டவருக்கு ரொம்ப தைரியமான வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. நான் இந்த ஒரு இரவு உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டது. இயேசு கைது செய்யப்படுறத பார்த்த உடனே எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. பேதுரு தூரத்தில் பின்பற்றினான். யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கறத பார்க்கறாங்க, இயேசுவை கைது செய்யறத பார்க்கறாங்க. பெரிய பிரச்சனை வந்துருச்சு. 3.5 வருஷம் அவங்களை பிரிக்க யாராலும் முடியல. ஒன்றா உட்கார்ந்தாங்க, ஒன்றா சாப்பிட்டாங்க, ஒன்றா படுத்தாங்க, ஒன்றா எழுந்தாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம். வேதம் சொல்லுது எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. எங்க போய் உட்கார்ந்தாங்கன்னு கேட்டா, ஒரு அறை வீட்டுக்குள்ள பூட்டப்பட்டவர்களாக யூதர்களுக்கு பயந்து போய் உட்கார்ந்துருந்தாங்க. எங்க வருங்காலமே முடிஞ்சது, சூனியமாயிட்டோம். அதுல பேதுரு, நான் மீன் பிடிக்க போறேன் வரீங்களான்னு கூட கேட்டார். அர்த்தம் என்னன்னா, படகை விட்டு, வலையை விட்டு, மீனை விட்டு, அப்பாவை விட்டு, அம்மாவை விட்டு, குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னால போன ஒரு மனுஷன் தான் எதை விட்டானோ அதையே எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு அந்த சோர்வில் யாராவது ஒருத்தர் மாட்டிட்டு வந்திருப்பீங்க. விட்டுட்டு போயிடலான் இருக்கேன் பாஸ்டர், இதுக்கு மேல என்னால் சமாளிக்க முடியல, என்னால் தாங்க முடியல, இனிமேல் எனக்கு ஒரு வருங்காலம் இருக்குன்னு நான் நினைக்கல, என்னால் முடியல. ஆனா இந்த 3 சம்பவங்களை நீங்க பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி அழுதுட்டு இருக்கும் போது கர்த்தர் எழுப்புறாரு. என்னப்பா, ஏன் நீ அழுதுட்டு இருக்க? உன் தைல கொம்பை எண்ணெயினால் நிரப்பு. என் இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை நான் தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறேன். நீ போ, நீ போ, நீ போ. நாம பார்க்கிறது தான் உலகம் இல்ல. தேவன் நமக்காக அறியாத காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு தோல்வி உங்கள் முடிவல்ல. தேவன் உங்களை இத்தனை பிரச்சனைகள் நடுவிலையும் விஸ்தரிக்க தேவன் வல்லவர். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருத்தன் மாத்திரம் நீ என்னப்பா சொல்ற? பாகாலுக்கு முடங்காத 7000 முழங்கால்களை நான் வச்சிருக்கேன். நான் போய் பாரு, போ. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. ஒரு வார்த்தையை கேட்டு பயப்படாத. இவ்வளோ தூரத்துக்கு உன்னை கொண்டு போவேன். நீ அறியாத வழிகளில் உன்னை கொண்டு போவேன். இன்னும் நீ அபிஷேகம் பண்ண வேண்டிய ராஜாக்கள் இருக்கிறாங்க. நீ போ, போ. ஆண்டவர் அறைக்குள்ளே முடங்கி போன சீஷர்களை பார்த்து, அவர்கள் நடுவில் பூட்டப்பட்ட கதவு இருக்கும்போது உள்ள வந்த சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அவர்களை பார்த்து சொன்னார், நீங்க உலகம் எங்கும் போங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, அவர்களை சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, நான் கற்பித்த ஆவி உபதேசம் பண்ண. யாருக்கு தெரியுமா? பயந்து போனவங்களுக்கு. போதும் அப்படின்னு உட்காந்தாங்க பாருங்க. அவங்ககிட்ட பார்த்து, போ போ, எல்லாரும் எழுமி நிற்க போறோம், எழுமி நிற்க போறோம், எல்லாரும் எழுமி இருப்போம். இன்னைக்கு ஆவியானவர் இடைப்பட்டு இருக்கிறார். பாஸ்டர், என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, என் ஊழியத்துல நான் இந்த வார்த்தையை சமீபமா ரொம்ப சொல்லிட்டே இருக்கேன் பாஸ்டர். போதும் போதும் போதும், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஆனா இன்றைக்கு ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். என்னுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நடுவில் ஒரு நீரூற்றை போல ஆவியானவருடைய மகிமையை நான் உணர்ந்தேன். இன்றைக்கு நான் போதும்னு சொல்ல போறதில்லை. தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லை விரிவாக்கும் நான் கேட்க போறேன் பாஸ்டர். இன்னைக்கு எனக்கு ரொம்ப நாளா என் இருதயத்தை முடக்கி வைத்திருந்த அந்த இருளிலிருந்து கர்த்தரனை விடுதலையாக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன் பாஸ்டர். நான் ஒரு ஆல்டர் கால் கொடுக்க போறேன். ஒரே ஒரு சரணம் மட்டும் தான் பாடுவேன் பாஸ்டர். நான் ஒரு விசுவாசி தான், நான் ஒரு வாலிப பிள்ளை, நான் ஒரு குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, நான் ஒரு ஊழியன். நான் ரொம்ப மனம் உடைஞ்சு வந்தேன். இன்னைக்கு இதோட விட்டுறலாம், இதோட முடிச்சிடலாம், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, நம்பிக்கையே இல்லை, வளர்ச்சி இல்லை, இதோட முடிவடைய போது
நிலைமையில் நான் வந்தேன். ஆனா கர்த்தர் என்னோடு இன்னைக்கு பேசினார். நான் இதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி நான் ரொம்ப விசுவாசத்துக்குள்ள போயிட்டேன். என் நம்பிக்கையெல்லாம் அற்று போயிடுச்சு. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் என்னை உயிர்ப்பித்தார். நான் இன்றைக்கு கர்த்தருக்கு என்னை மறுபடியும் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, என்னை எல்லைகளை விஸ்தாரமாக்கும். இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் எங்க இருந்தாலும் சரி, எழுந்து முன்னால வாங்க, உங்களுக்கு ஜெபிக்க போறேன். நீங்க யாரா இருக்கலாம், பின்னால இருக்கலாம், முன்னால இருக்கலாம், யாராக இருந்தாலும் எழுந்து முன்னால வாங்க. If this word has touched you, இந்த வார்த்தை உங்களை தொட்டிருக்குமானால், எனக்கு ஆண்டவர் புதிய எல்லைகளை எனக்கு தருவேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அவருடைய கிருபைகளை நான் பெறணும்னு விரும்புகிறேன். அவருடைய கரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற விரும்புகிறேன். இன்னைக்கு என்னுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே கர்த்தருடைய தயவு என் மேலே இறங்கணும் நான் விரும்புகிறேன். அவருடைய அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகணும் நான் விரும்புகிறேன். தடைகளை நீக்குகிற எனக்கு முன்பாக போகணும் நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஓ ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. Thank you, Holy Spirit. இயேசுவை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், என் குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம், என்
இன்னைக்கு அறிக்கை பண்ணுங்க. எந்த இடம் உங்களுக்கு தடை இல்லை ஆண்டவரே. எந்த மனுஷர் உங்களுக்கு தடை கிடையாது. எந்த நேரமும் உங்களுக்கு தடை கிடையாது. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தடை கிடையாது. நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்க சந்திக்கிற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். அந்த இடம் ரொம்ப கடுமையான ஒரு இடமா இருக்கலாம். அந்த போராட்டம் ரொம்ப பெருசு. அந்த சிறியவனாகிய தாவீதுக்கு முன்பாக கோலியாத் ரொம்ப பெரியவன், 9 அடி, கையில ஒண்ணும் இல்லை. அவன் சொல்லுகிறான், எப்பா நீ ஈட்டியோடு வருகிற, நீ பட்டயத்தோடு வருகிற, என்கிட்ட அதெல்லாம் இல்லை. ஆனா நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். என் தேவன் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பா. உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பா. இந்த பிரச்சனையை தேவன் என் கையிலே ஒப்பு கொடுப்பா. இந்த தடையை தேவன் என் கையிலே ஒப்பு கொடுப்பா. இதை நான் தாண்டி வருவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சேனைகள் உனக்கு தடை அல்ல. சேனைகள் உனக்கு தடை அல்ல. மதில்கள் உனக்கு தடை அல்ல. தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். கோணலானவைகளை செவ்வையாக்குவா. வறண்ட இடத்தை நீரூற்றாய் மாற்றுவா. இருளை வெளிச்சமாக்குவா. இவைகளை எல்லாம் செய்து நான் அவர்களோடு இருந்து அவர்களை கைவிடாது இருப்பேன். இது கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவனே என்னை ஆசீர்வதியும். என் எல்லை பெரிதாக்கும். உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். சொல்லுங்க இன்னொரு முறை, தேவனே என்னை ஆசீர்வதியும். என் எல்லை பெரிதாக்கும். உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். இன்னொரு முறை கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, தேவனே என்னை ஆசீர்வதியும். என் எல்லை பெரிதாக்கும். உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க.